அடி பாவி, என்ன பேய்கிட்டு தள்ளி விட்டுட்டாலே. என்ன ஒண்ணும் பண்ணாத விட்டுரு, என்ன ஒண்ணும் பண்ணாத விட்டுரு. நான் திருடினதெல்லாம் கொடுத்துட்றேன். சித்ரா வீட்டுல திருடின வலையில கொடுத்துட்றேன், லலிதா வீட்டுல திருடின பட்டு சீலையை கொடுத்துட்றேன், காமாட்சி வீட்டுல திருடின அண்டாவையும் கொடுத்துட்றேன். என்ன விட்டுரு. இது என்னடி அநியாயமா இருக்குது? கொடுமை கொடுமைன்னு இந்தா நிறுத்து. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை டப்பாங்குத்து அடிச்சு. அதானே, இது ஏற்கனவே சொல்லியாச்சு. வேற எதுவும் ட்ரை பண்ணு. சுந்தரி, உன் புருஷன் ஜகஜால கில்லாடிதான் போ. ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும் போல அவன் மேல. குடிச்சுக்கிட்டு திரியறது பத்தாதுன்னு திருட்டு வேலையும் ஆரம்பிச்சிட்டான். இனிமே எங்கேயாவது வெளியில போனா ரெட்டை பூட்டா போட்டு பூட்டிட்டு போகணும். திருட்டு பசங்க தொல்லை அதிகமா இருக்குது. டா குள்ளியக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அது ஏற்கனவே மனசொடைஞ்சு போயிருக்குது. நீ வேற எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிற. இப்ப என்ன இல்லாததும் பொல்லாததுமா சொன்னேன்? நடக்கிறதானே சொன்னேன். அதுக்கு ஏண்டியம்மா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? செத்த நேரம் வாயை வச்சுக்கிட்டு நில்லு. வேடிக்கை பக்கத்தானே வந்த, வேடிக்கையை பாரு. அங்க சொல்லும் போதே இவ என்னமோ பொறிஞ்சு தள்ளுறா. நான் வாயவே திறக்கலடியாத்தா. ஏப்பா ஏய், அதை விடுங்கப்பா. சிவகாமி, பஞ்சாயத்தை கூட்டிட்டு ஓவாக்கள் நின்றுட்டு இருக்கிற, பிராதி என்னன்னு சொல்லு. என் புள்ள பீட்டி பார் போயிட்டு வரும்போது இந்த இருக்கிறால குடியார பையன் என் பிள்ளைய வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் சாக்கடைக்குள்ள போட்டான். என் புள்ள அந்த சேத்துல உளுந்து பேரண்டு ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். ஏண்டி சிம்ரனே, ஏதோ பார்க்கு போயிட்டு வந்தா மோருக்கு போயிட்டு வந்தான்றாளே, அப்படின்னா என்னதுரி? ஆட, அது பாரும் இல்ல மோரும் இல்ல, பியூட்டி பார்லர். அப்படின்னா அழகு நிலையம். அழகு நிலையமா? அது என்னடி நிலையம்? இங்க பஞ்சாயத்துல வந்து நின்றுட்டு உனக்கு இந்த சந்தேகம்லாம் தேவையா? அழகு நிலையம்னா நம்மளுக்கு மேக்கப்லாம் போட்டுவிட்டு நம்ம அழகை இன்னும் மேலும் மெருகூட்டி அனுப்புவாங்க. அதுதான் அழகு நிலையம். சீமையில் இல்லாத புள்ள பத்தி சிலுக்காயின்னு பேர் வச்சாலாம். அழக மெருகூட்டுறாங்களாம் அழக. இப்பதான் ரொம்ப அழகா இருக்கிறாளே, என்னத்துக்கு பார்க்கு இருக்கலாம் போய்கிட்டு. ஏலே கிருஷ்ணமூர்த்தி, என்னடா நீ என்னமோ அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் சாக்கடையில போட்டதா பிராது கொடுத்துக்கிறாங்க. நீ இங்க பேய்க்குன்னு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிற. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஐயா, நீங்களாவது இந்த பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க ஐயா. யாரா இவன் பேய் பேயின்னுகிட்டு நடிக்கிறியா இல்ல போதையில பேசுறியடா? நல்லா பாரு, அது பொம்பளை புள்ள. அப்ப இது பேய் இல்லையா? அடே கிறுக்கு பையமாவனே, யார பாத்திரா பேய்ங்கிற? ரதி மாதிரி பிள்ளைய பத்தி வச்சிருக்கிறேன். இந்த ஊர்ல எந்த சிரிக்கியுமே என் மவளுக்கு அழகுல ஈடாக மாட்டாளுவ. பேயின்னு இருக்கிற. அடேங்கப்பா, பாத்தியாடி சிம்ரனு, ரதியாட்டம் புள்ளை பத்தி வச்சிருக்கிறாளாம். என்ன பீத்தி பீத்திக்கிறா பாரு. சொல்லிக்கிட்டாங்க ஊர்ல இவத்தா ரதின்னு. அத்த மாமியார, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? அந்த மாதிரிதான். அடே குடிகார பையில, என்ன பார்த்தா பேய் மாரி தெரியுதடா உனக்கு? நேத்து தான் 4000 ரூபாய் செலவு பண்ணி ஃபேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். என்ன தூக்கிட்டு போய் சாக்கடையில போட்டுட்டு பேயின்னு சொல்லிட்டு இருக்கிற. கொன்றுவோம் உன்னைய. ஏன்டா நாசமா போறவனே, என் பிள்ளை செவனின் தாண்டா வந்துகிட்டு இருந்துச்சு. எதுக்குடா அந்த பிள்ளை தூக்கிட்டு போய் சாக்கடையில போட்ட? டா, என்ன ஆள் அலமா சாக்கடையில் போட்டேன் சாக்கடையில் போட்டேங்கிறீங்க? யாரே, எங்க, எப்ப, எந்த சாக்கடையில போட்டேன்? ஏ மூர்த்தி, நீதான் அந்த பிள்ளை தூக்கிட்டு போய் சாக்கடையில போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன யாரை எங்கன்னு விவரம் கேட்டிட்டு இருக்கற? சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஊர்ல எங்க எது நடந்தாலும் இந்த மூர்த்தி தான் கிடைச்சானா உங்களுக்கு? இந்த பிள்ளை, நான் உன்னை பார்க்க கூட இல்ல. எப்ப நான் உன்னை தூக்கிட்டு போய் சாக்கடையில போட்டேன்? மொகரை பாரு மொகரைய. ஏமா காயத்ரி, அவன் என்ன அப்படி சொல்லிட்டு நீ என்ன இப்படி சொல்லிட்டு என்ன விவரம் சொல்லு. நேத்து நானு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேனா, இந்த குடியார பையன் ஒரு மரத்தடியில போதையில கடந்தான். என்னை பார்த்ததும் நான் தான் கார்த்திக்கு, நீ தான் சௌந்தர்யான்லாம் சொன்னான். அப்புறம் என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் தொப்புன்னு சாக்கடையில போட்டேன்பா. அடியே தூங்காமாடு, இன்னும் தூக்கம் காலையிலையா உனக்கு? இன்னைக்கு தானே தள்ளி விட்டான், நேத்து தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற. உளுந்ததுல எல்லாம் மறந்து போச்சோ? ஏம்மா பைத்தியமா நீ? நான் மறந்து போனா நீ மறந்து போனியா? நேத்து தானே தள்ளி விட்டான். அடியே, அவளுக்கு தான் சேருங்க ஈரங்க ஆதாரம் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாளுங்க. அதுக்கு தானே இந்த கோலத்தை பண்ணி கூட்டியாந்தேன். நேத்து தள்ளி விட்டான்னு சொன்னா இன்னைக்கு எப்படி சேரு வந்துச்சுன்னு உங்க அப்பனுக்கு சந்தேகம் வராது? என்ன சிவகாமி, நேத்து தள்ளி விட்டா இன்னைக்கு தள்ளி விட்டான்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தள்ளி விட்டானா இல்லையா? உங்க அப்பன் கேக்குறாருல, சொல்லி தொல்லடி. இன்னைக்கு தம்ப தள்ளி விட்டான். நான் தான் ஏதோ யோசனையில மாத்தி சொல்லிட்டேன். காலையில நான் டவுனுக்கு போயிட்டு வரும்போது இந்த ஆள் என்ன தூக்கிட்டு போய் சாக்கடைக்குள்ள போட்டுட்டான். இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். இவனை நம்பாதீங்க. கேட்டீங்கல்ல, ஒருத்தர் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள போட்டாலே தப்பு. இவன் சாக்கடையில போட்டிருக்கான். அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு போய் போட்டிருக்கான். இவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். ஏ கிழவி, ஆத்தாளும் அவளும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க?
என்னையா ஊர்க்காரங்களாம் கூடி நின்று விளையாட்டு காட்டுறீங்களா? இந்த புள்ளி நான் பார்க்க கூட இல்ல. ஆத்துல போட்டங்கிறீங்க, சேத்துல போட்டங்கிறீங்க. நீங்க அடிச்ச கூத்துல ஏறின போதையெல்லாம் இறங்கி போச்சு. என் போதையை இறக்கின குத்தத்துக்கு பஞ்சாயத்துக்கு வந்துக்கிறவங்களாம் சேர்ந்து அபராத தொகையை 5000 ரூபாய் கொடுங்க. பேய் மாதிரி என்ன பயமுறுத்தி என் போதையெல்லாம் இறக்கினதுக்கு இந்த கிளவியும் அவன் மவுளும் சேர்ந்து இன்னொரு 5000 ரூபாய் தரணும். ஆக மொத்தம் எனக்கு 10,000 ரூபாய் அபராத தொகை வரணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். அப்படி போடு. சுந்தரி அக்கா புருஷன் வெளுத்து வாங்குறாப்ல. கிளவி அரண்டு போய் நிக்குது. இது என்னடி வம்பா இருக்குது? பஞ்சாயத்துக்கு வந்து நின்னது ஒரு குத்தமாடி, இதுக்கெல்லாம் போய் அபராத பணம் கட்டிட்டு இருக்கிறா ராமாயி மாவன். சுந்தரி, என்ன உன் புருஷன் இப்படி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறான்? இப்படி பண்ணா எப்படிமா பஞ்சாயத்து நடத்துறது? இங்க பாருங்கப்பா, அந்த ஆளுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தோம். இந்த ஆளை நீங்க அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, இல்ல எல்லாருமா சேர்ந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் சரி, நாங்க அதுல தலையிட மாட்டோம். ஆமாண்ணே, இந்த நாயால நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் பட்டாலும் புத்தி வராது. பஞ்சாயத்துல இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் எங்களுக்கு முழு சம்மதம் தான். இப்படி பட்டும் படாம பேசினா எப்படி ராமாயி? வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? பிராது கொடுத்தது அவங்க, தப்பு பண்ணது இந்த எருமை, முடிவு எடுக்க வேண்டியது நீங்க. அம்புடுதான். ஏ தாய் கேள்வி, என்னங்கடி ரெண்டு பேரும் போனா போகுதுன்னு விட்டா ரெண்டு பேரும் ரொம்ப சொல்றீங்க. அந்த குண்டச்சி என்னமோ அடிச்சாலும் சரி, போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் சரி, நாங்க எதுலயும் தலையிட மாட்டோம்னு சொல்றா. நீ என்னமோ அவனுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் எங்களுக்கு முழு சம்மதம் சொல்லிட்டு இருக்கிற. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா அபராத பணம் கொடுங்கடி. மூதேவி, குடிக்கிறதுக்கு காசு வேணும்னா கேட்டு வாங்கடா. அதை விட்டுவிட்டு அபராத பணம் கேட்டுட்டு இருக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? நான் கஷ்டப்பட்டு காசு போராட்டி சரக்கு அடிச்சு போதை ஏத்துனா நீங்க அசால்ட்டா பஞ்சாயத்தை கூட்டி அந்த போதையை இறக்குவீங்க. அதுக்கு அபராத பணம் கேட்டா தப்பா? இங்க பாருங்க, நான் உப்பு மூட்டையும் தூக்கிட்டு போய் சாக்கடையில போடல, மாவு மூட்டையும் தூக்கிட்டு போய் சாக்கடையில போடல. இந்த பிள்ளைய பார்த்தா மணல் மூட்டை மாதிரி இருக்குது. இதை எப்படிங்க என்னால தூக்க முடியும்? டேய், யாரடா மணல் மூட்டைங்கிற? நீங்க தான் தினம் சோத்த வடிச்சு கொட்டி வளர்த்து விட்டீங்களோ? மணல் மூட்டையம்ல, மணல் மூட்டை. முகரை பாரு, கிழிஞ்சு போன சாக்காட்டம். அட, ரொம்ப கஷ்டமான பஞ்சாயத்தா இருக்குதப்பா. என்ன தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியல. ஈஸியான பஞ்சாயத்தா இருந்திருந்தா நேரம் 4-5 திருப்பு சொல்லிருப்பீங்க இல்ல மாமா? அட யா புள்ள, நீ வேற. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தானே. காலையில சிவகாமி இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி நின்று சண்டை போட்டா. அப்ப இல்லாத சேரு இப்ப எப்படி வந்துச்சு? என்ன சிவகாமி, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? என்னடி கதை அளந்துட்டு இருக்கிற? மாமியாளுக்கு மருமகளுக்கும் கண்ணு தெரியாம போச்சா? உன் வீட்டு முன்னாடி வந்து சண்டை அடிக்கும் போது சேரோட தாண்டி வந்தா. இப்ப என்ன மாத்தி பேசுற? அடியே சிவகாமி, நீ சண்டை அடிக்கும் போது ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. பொய் சொல்லி மாட்டிக்காத. கேக்குறாங்கல்ல, இப்ப பதில் சொல்லு. எத்தனை கெட்டப்பு போட்டாலும் மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறக்கிறது மாதிரி ஊரே வேடிக்கை பார்த்துச்சுங்கிறத மறந்து போய்த்தானே எனக்கு வேஷத்தை போட்டுவிட்ட. இப்ப பதில் சொல்லு. இவ ஒருத்தி ஒன்னும் தெரியாத மண்ணு மாதிரி இருந்துகிட்டு என்ன குறை சொல்றதுக்கு தான் தொசம் கட்டிக்கிட்டு நிப்பா. ஒன்னால ஒரு பலான்னு போட முடியுதாடி? ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு பலான்னு போட்டேன், அது இப்படி வந்து நிக்குது. ஏப்பா ஊரே பார்த்துச்சுங்கிறீங்க? யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து சாட்சியை சொல்லுங்கப்பா. சட்டு புட்டுன்னு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போலாம். எம்மட்டு நேரம் தான் அந்த பஞ்சாயத்தை இழுன்னு இழுத்துக்கிட்டு போறது. அப்பா, அவன் சாக்கடையில போடும்போது சிம்ரன் அங்கத்தான் இருந்தா. நீங்க வேணா அவகிட்ட கேட்டு பாருங்க. அடியே, என்னடி பண்ற? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? சிம்ரன்னு பார்த்தாலாம், சிம்ரன்னு கேட்டாங்களா உனைய? ஏப்பல சிம்ரனு, நீயும் அங்கத்தான் இருந்தியா? ஆமா மாமா, காயத்ரி சொல்றது உண்மைதான். அவளை சாக்கடையில தள்ளி விட்டத என் 2 கண்ணால பார்த்தேன். அட கழுத, இத முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நேரம் பஞ்சாயத்தே முடிஞ்சிருக்கும்ல. என்ன மாமா விவரம் புரியாம பேசுறீங்க? நம்ம புகுந்த வீடு கதை ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு தான் பஞ்சாயத்து சீனே வந்திருக்குது. பஞ்சாயத்து ஆரம்பிச்ச உடனே எஸ் மை லார்ட், நான் தான் சாட்சி, இந்தாங்க ஆதாரம் அப்படின்னு ஆதாரத்தை நீட்டி பஞ்சாயத்தை முடிச்சு கடை சாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் யார் என்னென்ன விளையாட்டு கட்டுறாங்கன்னு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரியான நேரத்துல ஆதாரத்தை கொடுத்தாதானே பெரிய ட்விஸ்டா இருக்கும். சரி சிம்ரனு, அங்க என்ன நடந்துச்சு? நீ அப்படி என்னத்த பார்த்த? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. சொல்றது என்ன மாமா, இந்த வீடியோவே காமிக்கிறேன், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடியே, பக்கத்துல இருந்தா வீடியோ எடுப்பியா? எடுத்தது தான் எடுத்த, அத பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு வரணுமா? அறிவில்ல உனக்கு? பஞ்சாயத்துல மூர்த்தி அண்ணனுக்கு ஒரு அவ பேர் கிடைச்சதுன்னா அது சுந்தரியாக்காவுக்கு தலை குனிவு தானடி. அப்ப சுந்தரியாக்காவுக்கு எதிராக சாட்சி சொல்ற மாதிரி தானே அர்த்தம். என் கொள்கையை மாத்தணும்னு நினைக்காத தாமர. என்னைக்குமே நேர்மை, கருமை, எருமை, அதான் என் பாலிசி. மண்ணாங்கட்டி பாலிசி. என்ன வீடியோமா அது? காட்டு, எல்லாரும் பாப்போம். இந்தா பாருங்க மாமா, அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ நல்லா உத்து பாருங்க,
அப்படியே அவங்களுக்கும் காமிங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏமா பஞ்சாயத்து கூட்டுறோம்னு சொல்லிவிட்டு ஆலமரத்துக்கிட்ட போவான்னு பார்த்தா இங்க எங்கம்மா போயிட்டு இருக்கிற? எங்க கூட்டிட்டு போறோம்னு போன வாட்டி தெரிஞ்சுக்க, இப்ப பேசாம வா. ஏ லூசம்மா, இங்க எதுக்கு கூட்டியந்த? இங்கதான். ஏ பைத்தியமே, நீ எல்லாம் அம்மாவா? சாக்கடையில தள்ளி விடுற, நாத்தம் குடல புடுங்குது. எல்லாம் காரணத்தோட தாண்டி தள்ளி விட்டேன், நீ மெதுவா எந்திரிச்சு வா. தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது. எல்லாரும் நல்லா பாத்தீங்களா? படம் சூப்பரா இருந்துச்சுல. இப்ப சொல்லுங்க தீர்ப்ப. என்ன பொம்பளைங்களா இருப்பாளுக? என் புள்ள ரதி மாதிரி ஊர்ல எவ்வளவு என் பிள்ளைக்கு ஈடாக மாட்டாளுகெல்லாம் பீத்திக்கிட்டாளுக. இப்ப அவளுகளே அவளுக மேல சாக்கடை அள்ளி பூசிக்கிட்டாளுக. தோ, எங்கேயாவது இப்படி நடக்குமா? என்னங்கடி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இவளே சாக்கடையில் தள்ளி விடுவாளாம், அப்புறம் இவளே பஞ்சாயத்தையும் கூட்டுவாளாம். உன் புருஷன் பஞ்சாயத்து தலைவர்னா எப்படி வேணாலும் பொய்ய சொல்லி பஞ்சாயத்தை கூட்டுவீங்களோ? ஏப்பல்ல காயத்ரி, உனக்கு சாக்கடையில குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமோ? ஆனா உன்ன போய் சாக்கடையில விழுவுற? ஆமா குல்லியக்கா, இந்த டவுன்ல எல்லாம் ஓட கம்மாயெல்லாம் அதிகம் இருக்காதுல்ல பாவம். டிச்சு தண்ணி தான் வாய்க்காலாம் ஓடும், அதுல குளிச்சு பழக்கம் போல இருக்குது. யாச்சி நாயி, நீங்களே சேத்துலையும் பிடிச்சி தள்ளிவிட்டு பஞ்சாயத்தையும் கூட்டிவிட்டு எங்க நேரத்தையும் விரையும் பண்ணிருக்கிறீங்க. ஒரு பெரிய மனுஷி பண்ற காரியமா அது? பாத்தியா ஆள் அலுமை என்னென்ன பேசுறாங்கன்னு? எல்லாம் ஒன்னாலதான். நாத்தம் குடல புடுங்கி எடுக்குது. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உனக்காக தானே நிக்கிறேன். இப்ப இவளுக்கு பேசுறதையும் கேட்டுக்கிட்டு நிக்கணுமா? என்னால நிக்க முடியாது, நான் போறேன். அடியே, அப்படியே போய் வீட்டுக்குள்ள பூந்து கதிரி, இருடி நானும் வரேன். ஓ பெரியத்தை, இன்னும் தீர்ப்பு சொல்லலை, அதுக்குள்ள போனா எப்படி? நெட்டமாடு வீடியோ எடுக்கலாம். வீடியோ உன்னால தாண்டி எல்லாமே. என் பிள்ளானியே கவுத்துப்பிட்டா. நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிவகாமி. தீர்ப்பு சொல்றதுதான் சொல்றீங்க, நல்லா நறுக்குன்னு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. பொண்டாட்டி தானே லேசு வாசா சொல்லிப்படாதீங்க. அம்மாவும் மகளும் சதிகாரிகன்னு தெரியுங்கக்கா, ஆனா இப்படிதான் நாடகம் நடிப்பாளுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாமா, எல்லாரும் எம்புட்டு ஆவலா இருக்கிறாங்க தெரியுமா? சீக்கிரம் தீர்ப்பு சொல்லுங்க. எனக்கு தீர்ப்பு சொல்றதுல என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு. இங்க பாரு சிவகாமி, என்னதான் மூர்த்தி தள்ளி விட்டது உண்மையாவே இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்காக நீங்களே போய் சேத்துல உளுந்து ஒரு நாடகம் ஆடினீங்க பாத்தீங்களா? அதை இந்த பஞ்சாயத்துல ஏத்துக்கவே முடியாது. அவன் பொம்பளை பிள்ளை சேத்துல தள்ளி விட்டது தப்புனா நீ தள்ளி விட்டதும் தப்பு தானே. அவனுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? நான் சொல்ல போற தீர்ப்பு என்னன்னா, இந்த டமால் டுமில் கிராமத்துல மொத்தம் 4 வீதி இருக்குது. அந்த 4 வீதியவும் ஆத்தாளு மகளுமா சேர்ந்து ஒரு வாரத்துக்கு கூட்டி பெருக்கி அள்ளி சுத்தபத்தமா வச்சுக்கிறணும். இங்க பாருடா மூர்த்தி, நீ அந்த 4 வீதியில இருக்கிற சாக்கடையும் ஒரு வாரத்துக்கு அள்ளணும். இதுதான்ப்பா இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. அப்படி சொல்லுங்க மச்சான். தீர்ப்புனாலும் தீர்ப்பு, அப்படி ஒரு தீர்ப்பு. வீட்டுலயே ஒரு விளக்கமாத்த எடுத்து கூட்ட மாட்டா, இவளை வீதி கூட்ட விட்டாங்கல்ல. நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. Stop the music.